இணையத்துல இப்போ வைரலாகி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் ஆலோகா அப்படின்னு சொல்லப்படுற நாயிட விடயம். இந்த ஆலோகான்னு சொல்லப்படுற நாய் ஏன் இணையத்துல வைரலானது, இந்த நாய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை பின்னணி என்ன? அதாவது இந்தியாவில் 19 பௌத்த குருமார்கள் சேர்ந்து அமைதி நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படி மேற்கொள்ளும் பொழுது இந்த ஆலோகாண்ட நாய் தன்னிச்சையாகவே தானாகவே அவர்களோடு இணைந்து கொண்டு நடந்து போயிருக்குது. இப்படி நடந்து போகும் பொழுது 112 நாட்களில் கிட்டத்தட்ட 106 நாட்கள் இவர்களோடு சேர்ந்து நடந்திருக்குது. இந்த 106 நாட்களில் இந்த நாய்க்கு வீதி விபத்தும் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டுமே அவர்களோடு இணைந்து அமைதி நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்குது. மீண்டும் இந்த பௌத்த குருமார்கள் தங்களுடைய அமைதி நடைப்பயணத்தை முடிச்சு கொண்டு தங்களுடைய சொந்த இடமான அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முற்பட்டிருக்காங்க. அப்படி முற்படும் பொழுது ரொம்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த ஆலோகா நாயை விட்டுட்டு போகிறதுக்கு மனமில்லாமல் நிறைய பணம் செலவழித்து இந்த நாயையும் தங்களோட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும் பொழுது அமெரிக்காவிலையும் அமைதி நடைப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அங்கேயும் இந்த ஆலோகா என்ற நாய் அவர்களோடு சேர்ந்து அமைதி நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கு. இந்த அமைதி நடைப்பயணம் இலங்கையில் கொழும்புல நடைபெற்றது. இந்த கொழும்புல நடைபெற்ற அமைதி நடைப்பயணத்திலையும் ஆலோகா என்ற நாய் கலந்து கொண்டிருக்கு. இந்த ஆலோகான்னு சொல்லப்படுற நாய் பணக்காரர்கள் நிறைய காசு செலவழிச்சு வாங்கக்கூடிய நாயோ அல்லது பராமரிப்பு செலவுகள் அதிகமாக வழங்கக்கூடிய நாயோ இல்லை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆலோகாண்ட நாய் தெருவில் பிறந்து வளர்ந்து தானாகவே வளரக்கூடிய ஒரு தெருநாய் தான். இந்த கதையோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவு சவால்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் கடந்து இந்த நாய் அமைதி மற்றும் கருணையின் சின்னமாக இந்த ஆலோகா என்ற நாய் திகழுது. அது மட்டும் இல்லாம மனிதர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு பொருளை அதிக காசு செலவழிச்சு வாங்கினா அந்த பொருளுக்கோ அதிக காசு செலவழிச்சு வாங்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கோ தான் அன்பு பராமரிப்பு எல்லாவற்றையும் காட்டணும் அப்படின்றலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இதே மாதிரி இருக்கக்கூடிய தெருவில் வளரக்கூடிய பிராணிகளுக்கும் எங்களுடைய அன்பு பராமரிப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த கதை மூலமா எங்களுக்கு உணர்த்துது.